புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை வணங்கி எங்களுடைய கழக பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர் தினந்தோறும் தமிழ்நாட்டு மக்களுக்காக மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றம் கூடும் போதெல்லாம் சட்டமன்றத்திலும் ஓயாமல் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒப்பற்ற தலைவர், அனைவருக்குமான அரசை உருவாக்கப் போகிற அடுத்த முதலமைச்சர் அன்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி எனது அரக்கோணம் தொகுதிக்குட்பட்ட அரக்கோணம் அரசினர் மேல்நிலைப்பள்ளி ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியிலே சுமார் 580 மாணவ மாணவிகள் பயின்று வருகிறார்கள். 16 வகுப்பறையில் தான் இருக்கிறது, போதுமானதாக இல்லை. அந்த பள்ளியிலே 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அந்த கட்டடத்திலே 2 வகுப்பறைகளும் 3 அறைகளில் இந்த வினாத்தாள் கட்டுக்காப்பு அறை இருக்கின்றது. ஆகவே அந்த பழைய கட்டடத்தை அகற்றி கூடுதலாக ஒரு 5 வகுப்பறைகள் கட்டடமும் ஒரு நூலகமும் ஒரு இயற்பியல் ஆய்வகமும் கட்டித்தர அமைச்சர் அவர்கள் இன்னும் இந்த 10 நாளுக்குள்ள அறிவிப்பு கொடுப்பாரா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கட்டடம் கட்டும்போது அண்ணன் சொல்ற மாதிரி கரெக்ட் தான். இன்னும் ஒரு 3 வகுப்பறைகள் நம்ம கட்டித்தர வேண்டிய அந்த ஒரு கட்டாயம் இருக்கின்றது. அதே போன்று ஆய்வகத்தை பற்றியும் கேட்டுக்கிறீங்க. கண்டிப்பாக அதுக்கான சார்ந்து சிஇஓஸ்ட ஒரு கருத்துரு பெறப்பட்டு அதை சார்ந்து உடனே ஏற்கனவே பதில் நான் சொன்ன மாதிரி நபார்டு வங்கியின் மூலமாக பெறுகின்ற அந்த பணத்தின் மூலமாக கண்டிப்பாக அதை கட்டித்தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.